இந்த ஈவெண்ட்டை வந்து பிக் பேங் சாய்ராம் இன்ஸ்டியூஷன் அண்ட் எல்எம்இஎஸ் அகாடமி லெட்ஸ் மேக் இன்ஜினியரிங் சிம்பிள் அப்படின்ற ஒரு அகாடமி பிரேமானந்த் சேதுராமன் யூஎஸில் சாஃப்ட்வேர் ஆர்கிடெக்சராக இருந்தவர் இந்த நிறைய வீடியோஸை வந்து யூடியூப்பில் போஸ்ட் பண்ணியிருந்தார். வி ஆர் ஏபிள் டு சி அண்ட் அவர் மோஸ்ட் ஆஃப் அவர் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ஆல்சோ டாக்கிங் அபவுட் திஸ் ஈவெண்ட். இந்த மாதிரி இருக்கிறத நாங்கள் பார்க்கும்போது he was not in India. அவர் வந்து வேறு இடத்துல இருந்து இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக தமிழில் இந்த மாதிரி வீடியோஸை போஸ்ட் பண்ணிகிட்டே இருந்தார். தொடர்ச்சியாக பண்ணிட்டு இருந்தவர். we were able to contact him. ஒரு நாள் அவர் காண்டாக்ட் பண்ணும்போது இந்தியா வரதாகவும் அவருக்கு இதை வந்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு கேம்பாக நடத்துறது விருப்பமாகவும் தெரிவித்தார். ஸோ we were really excited about that. நாங்கள் அதில் அசோசியேட் ஆகிக்கிறோம் அப்படின்றத அப்போயே நாங்கள் இமீடியட்டாக தெரிவித்தேன். அவர் வந்த உடனே லேண்ட் ஆன அடுத்த நாளே எனக்கு ஃபோன் பண்ணார். நான் வந்துட்டேன் பார்க்கலாமா அப்படின்னாரு. ஸோ இவ்வளோ எக்ஸைட்டடாக இருக்கார். என்ன பண்ணலான்னு அன்றைக்கி டிஸ்கஸ் பண்ணும்போது ஐ ஹவ் சீன் சம் ஆஃப் ஹிஸ் வீடியோஸ். 2 புக்கை வந்து ஒன்னோட ஒன்று இன்டர்லிங்க் பண்ணி ஃப்ரிக்ஷனை பற்றின எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருந்தாரு. அது எப்படி பண்ணிங்கன்னா he was about to இதை வந்து வேறு லெவலில் கூட என்னால் பண்ண முடியும்னு அவர் சொன்னார். சரி அப்போ தாராளமாக பண்ணலாமே, என்ன வேணும்னா ஒரு க்ரெயினும் ஒரு கார் வேணும்னாரு. அதை நாங்கள் கொடுத்துட்றோம், ப்ராக்டிக்கலாக நீங்கள் அதை பண்ணுங்கன்னு. இன்றைக்கி அதை கண் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஈவன் வி ஆர் எக்ஸைட்டட். இந்த மாதிரி சின்ன சின்ன எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் எல்லாமே ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் கிட்ஸ் கொடுத்து சயின்ஸ் எப்படி வந்து ப்ராக்டிக்கலாக இருக்கும் அப்படின்றத வந்து தெளிவாக எடுத்து சொல்லியிருக்காங்க. இந்த 2 நாள் கேம்ப் இஸ் கோயிங் டு பி மேஜிக்கல் ஷோ. இதை வந்து ஒரு லெசனாகவோ இது ஒரு ட்ரைனிங்காகவோ பண்ணல. பசங்களுக்கு எக்ஸைட்மெண்ட், எல்லாருமே குதூகலமாக இருக்கிறாங்க. சின்ன சின்ன குழந்தைங்க ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்ன்றதுனால தே ஆர் ரியலி எக்ஸைட்டட். அந்த பலூன்ஸை வந்து வெடிக்கிறது, அந்த முட்டை மேலே நடக்கிறதுலாம் வந்து தே ஆர் வெரி ஹாப்பி. அண்ட் பேரண்ட்ஸ், enthusiastic parents enrolled themselves. அவங்க வந்து பசங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கிரியேட் பண்ணி கொடுக்குறது ரியலி இட்ஸ் அமேசிங். வி வில் பி டூயிங் ஸோ மெனி கேம்ப்ஸ் இன் த சேம் வே இன் நியர் ஃபியூச்சர். பிள்ளைங்களை வந்து தேர்ந்தெடுத்து நீங்கள் பண்ணீங்களா? இல்லை, இது வந்து ஓப்பன் சோர்ஸ், யார் வேணாலும் என்ரோல் பண்ணிக்கலான்னு. எங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸு நிறைய பேர் அதில் என்ரோல் ஆகிருக்கிறாங்க, சாய்ராம் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸு. அது இல்லாமல் வெளி ஸ்கூல்லேருந்து பெங்களூர், ஹைதராபாத்லேருந்துலாம் கூட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ட்ராவல் பண்ணி வந்திருக்காங்க, செலவு பண்ணி. இட்ஸ் ரியலி அமேசிங். என்னோட பேர் பிரேமானந்த் சேதுராஜன். எல்எம்இஎஸ் அகாடமி அப்படிங்கிற ஒரு ஆர்கனைசேஷன் வந்து ரன் பண்ணிகிட்ருக்கேன். இந்த ஆர்கனைசேஷன் நம்ம என்ன பண்ணுறோன்னா, அறிவியல் வந்து பல விதங்கள் வந்து மாணவர்களுக்கு கற்றுக் கொடுக்கலாம். அதில் ஒரு வழி என்னென்னு பார்த்தீங்கன்னா, பெரிய பெரிய எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ணி காமிச்சு அது வழியாக வந்து அறிவியல் கற்றுக் கொடுக்குறது ஒரு வழி. அதைத்தான் வந்து நம்ம பிக் பேங் அப்படிங்கிற ஆக்டிவிட்டியிலே பண்ணிகிட்ருக்கோம். என்ன பண்ணுறோன்னா, ஒரு சின்ன விஷயங்கள் நம்ம வந்து பசங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறப்போ அது வந்து அவனுக்கு பெருசாக வந்து ஒரு ஆர்வத்தை க்ரியேட் பண்ணாது. அதுவே வந்து நம்ம பெரிய பெரிய விஷயங்களை காட்டுறப்போ அவனுக்கு ஆர்வத்தையும் க்ரியேட் பண்ணும், அதுக்கு பின்னாடி உள்ள அறிவியலையும் கற்றுக்கணும்னு அவனுக்கு ஆர்வம் இருக்கும். அதை தான் நம்ம பண்ணோம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட 2 இன்டர்வியூவிங் நோட் புக், அதாவது 2 நோட் புக்கை ஒன்றா சேர்த்து அந்த நோட் புக்கை சேர்த்ததுனால ஒரு பெரிய 2 டன் எடையுள்ள காரை தூக்க முடியுமா அப்படின்னு டெஸ்ட் பண்ணி காமிச்சோம். அது வழியாக வந்து மாணவர்களுக்கு வந்து சயின்ஸ் கற்றுக் கொடுத்தோம். இப்போ அது வழியாக வந்து சயின்ஸ், அது வழியாக பசங்களுக்கு வந்து ஃப்ரிக்ஷன் அப்படின்னா என்னங்கிறத கற்றுக்கிட்டாங்க. ஸோ இனிமேல் நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாக உள்ள கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ், அதே மாதிரி ப்ரைவேட் ஸ்கூல்ஸ், இந்த மாதிரி இடங்களுக்கு போய் நம்ம வந்து இந்த மாதிரி பெரிய பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி காமிச்சு அது வழியாக வந்து பசங்களுக்கு அறிவியல் கற்றுக் கொடுக்க போகிறோம். இதுதான் வந்து எல்எம்இஎஸ் அகாடமி அண்ட் பிக் பேங்கோட நோக்கம். சரி, இப்போ வந்து 2 பேப்பர்லாம் வந்து ஒன்றா சேர்த்து ஒரு நோட் புக் வந்து டேட்டா பண்ணலாம். பிரிக்கிறதுக்கு காற்று உள்ளே புகுந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக அது வந்து பிரிஞ்சு வந்துடும். இல்லை, வராது. நீங்கள் வந்து இப்போ நோட் புக் வந்து நீங்கள் பெருசாக இப்போ பெரிய நோட் புக் வச்சுருந்தோம் இல்லையா, நீங்கள் எவ்வளோ தான் காற்று உள்ளே போனீங்கனாலும் எல்லா புக்குக்குள்ளே வந்து எல்லா பேப்பருக்குள்ளே வந்து காற்று உள்ளே போக முடியாது. அதனால் உங்களால் அவளுக்கு சீக்கிரமாக அதை பிரிக்கவே முடியாது. நம்ம அந்த டெஸ்ட்டும் பண்ணி பார்த்தாச்சு, காற்றை ஃபுல்லாக அடித்து பார்த்து எப்படி வந்து அது வெளியே வருதான்னு கூட பார்த்தாச்சு. அது பிரிக்க முடியாது, அவ்வளோ ஈஸி கிடையாது. இந்த 2 நாளில் வந்து எத்தனை அந்த மாதிரி பசங்களுக்கு காட்டும்? இதே மாதிரி வந்து 24 எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். 24 எக்ஸ்பெரிமெண்ட் வந்து நம்ம பண்ணிவிட்டு பசங்களுக்கு சயின்ஸ் கற்றுக் கொடுக்க போகிறோம். இப்போ இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா முள்படுக்க மேலே கூட படுத்து பார்த்து நம்ம வந்து ப்ரெஷர்னால் இப்போ வந்து நம்ம ஓவரால் நீங்கள் ப்ரெஷர் கொடுக்குறப்போ ஒரு 100 கிலோ எடை உள்ள பொருளை வந்து ஒரு ஆணி மேலே உட்கார வச்சிங்கன்னா அந்த ஆணி உங்களை குத்திடும். அதுவே ஒரு 30-40 ஆணியை போட்டு அந்த 100 கிலோ மேலே வச்சிங்கன்னா அவ்வளோ ஈஸியாக இறங்காது. காரணம் வந்து நீங்கள் ஈவனாக அந்த ப்ரெஷரை ஸ்ப்ரெட் பண்ணுறீங்க, அதனால் உள்ளே இறங்காது. ஸோ இந்த மாதிரி பெரிய பெரிய எக்ஸ்பெரிமெண்ட் வந்து பசங்களுக்கு செஞ்சு காமிச்சு அது வழியாக வந்து அறிவியல் கற்றுக் கொடுக்குறோம். குறைஞ்சபட்சம் ஒரு 20 எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் நம்ம இப்போ செஞ்சு காட்ட போகிறோம் இந்த 2 நாள். தனியார் இன்றைக்கி இதுவரை பார்த்தீங்கன்னா 4 பண்ணியிருக்கோம், இன்னும் 16 மிச்சம் இருக்குது.